ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு காங்கேயம் பிரீட். நம்ம இப்போ இருக்கிறது கண்ணபுரம் மாட்டு சந்தை. சாயங்காலம் மாலை நேரத்தில் இப்போ வந்திருக்கோம். காலையில் 2 காணொலி போட்டிருக்கோம். 7 to 9 வரைக்கும் ஒன்று எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் திரும்ப 11 மணிக்கு மேலே இருந்து 1 மணி வரைக்கும் ஒரு காணொலி எடுத்து அது ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ திரும்ப நம்ம ஓலப்பாளையத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இதே பிளேஸில் திரும்ப இப்போ மாலையில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இப்போ இங்கே திருச்செங்கோட்டிலேருந்து ரமேசன் வந்திருக்காரு. அவருடைய மாடு இன்னும் காணொலி எடுக்கல. அவரு இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம காணொலி எடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இப்போ வந்திருக்கோம். இது தவிர வேறு என்னென்ன காணொலிகள் எடுக்க முடியுதோ எல்லாத்தையும் நீங்கள் இந்த காணொலியில் பார்ப்பீங்க. ஓகே, வாங்க காணொலியை தொடர்ந்து பாருங்கள். இந்த மாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செங்கோட்டிலேருந்து ரமேசன் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாடுகள் தாங்க. இது எல்லாமே கன்று மாடுகள், சினை மாடுகள் தான். கன்றுகள் பாருங்கள், இங்கே தான் கட்டி வச்சுருக்காரு. இது அத்தனையும் நம்ம எடுக்க முடியல அப்படின்னாலும் நம்ம அவருடைய கான்டாக்ட் நம்பர், அவருடைய டீட்டெயில் எல்லாமே கேட்டு நம்ம அப்படியே அடுத்தடுத்து காணொலி எடுக்கிறக்கு போயிடலாம். பாருங்க, குட்டி பையன் இழுத்து கட்டுற அளவுக்கு மாடு இருக்கு. காளை பாருங்க, சாயங்கால நேரம், அதனால பார்த்தீங்கன்னா மாடுகள்லாம் ஏற்றிக்கிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாடுகள்லாம் இங்கே கட்டி இருக்காங்க, முன்னாடியே கட்டிக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்க, குட்டி பையன்லாம் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கான். மாடு வளர்த்துறதுன்னா அவ்வளோ ஒரு பிரியம். தம்பி மாடு பிடிச்சிட்டு வரன்ட்டு போய் பிடிச்சிட்டு வந்துட்டான். வண்டி பழக்கிருப்பாங்க. லம்பாடி ஜோடி மாடு. வண்டி பழக்குமா தங்கா? வண்டி பழக்கமா? வண்டி பழக்கம். நீங்க எந்த ஊர்ல இருந்து மாடு கொண்டு வந்திருக்கீங்க? வெள்ளகோயில். எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு? இப்போ 30 மாடு கொண்டு வந்திருக்கு. இன்னும் வந்துட்டு இருக்குங்க. 60 மாடு வரும் கிட்ட. ஓகே. 30 மாடுனா இதுல எத்தனை கடாரி, எத்தனை காளை? அது தெரியலையா? தெரியல. இப்போ கையில பிடிச்சிருக்க இந்த ஜோடி லம்பாடி என்ன விலைக்கு கொடுக்கலாம்னு இருக்கீங்க? 60,000 அப்படி. 60,000 தானா ஜோடியா? ஆமா. கொஞ்சம் தள்ளிங்க. வா. மாடு நல்ல பெரிய மாடு. வாடி. வா. அநேகமா இது 60,000 வரைக்கும் வரக்கு வாய்ப்பு. இங்க அடிச்சு காட்டுங்க. ரெண்டு இடிக்காத. இது ஜோடி பாத்தீங்கன்னா 1,40,000 சொல்றாங்க. 1,40,000. தம்பிக்கு ரேட்டு தெரியல. நீங்க கையில பிடிச்சிருக்க இந்த மாடு விலை எவ்வளோ? ஜோடியாங்களா? ஜோடி 160. 160. ஆமாங்க. வா. இது ஜோடி 160 ஆமா. காளை, நல்ல ஒரு காளைகள் பாத்தீங்கன்னா வெள்ளவயல்ல இருந்தா கொண்டு வந்திருக்காங்க. சரி. ஜோடி காளை. வண்டி பழக்கம் இருக்கா? வண்டி பழக்கம் இல்ல. வண்டி பழக்கம் இல்லையாமா. 160. இந்த மாடு இது பாருங்க, இந்த பையன் பிடிச்சிக்கிற அளவுக்கு இருக்குது. தங்க இந்த மாடு என்ன விலை தங்க? 90,000. எத்தனை மாசம் செனை? 8 மாசம். 8 மாசம் செனை. ஓகே. மாடு தம்பி தான் பிடிச்சிருக்கான். 90,000, 8 மாசம் செனை. ஓகே. இது ஈத்து நாளா நீத்து இல்லையா? ஓகே தங்க. நாளா நீத்து மாடுங்க. சரி தங்க, கட்டிடுங்க. இந்த பைய பிடிச்சிக்கிற அளவுக்கு இருக்குதுங்க இந்த மாடு. நல்ல பழக்கம். அவ என்ன பண்ணாலும் அது கம்பெனியில இருக்கு. குழந்தைய பிடிக்கிற வரைக்கும், நாட்டு மாட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான். குழந்தைங்க என்ன பண்ணாலும் கம்மன் இருக்கும். நம்ம கீழே போய் பிடிச்சோம்னா ஒரே முட்டு தூக்கி குப்பையில் போட்டோம். இங்கே மாடுகள்லாம் கட்டி சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே சமையல் வேலையானது நடந்துட்டு இருக்குது. நம்ம அண்ணன் தான் சமையல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணா, என்ன குழம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா சாம்பாருங்கண்ணா. சரிங்க. காய்கறி சாம்பாருங்க. தோரம்பருப்பு சாம்பார். ஓகே. என்னங்கண்ணா, ஃபர்ஸ்ட் நாளே சைவமா? ஆமாங்கண்ணா, சைவம் தானுங்கண்ணா. முதல் நாள் சைவங்க. ஓகேங்க. ரெண்டாவது கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தாங்கண்ணா அசைவமெல்லாம் செய்வோம். சரிங்கண்ணா. முதல் நாள் சைவம். இப்போ என்ன குழம்பு பண்றீங்க? அண்ணா இப்போ
சாம்பாருங்கண்ணா பருப்பு சாம்பார். பருப்பு சாம்பார். காய்கறி போட்டு பருப்பு சாம்பார். ஓகேங்கண்ணா. பார்க்கலாங்களா? பாருங்கண்ணா பாருங்க. இப்போதாங்கண்ணா காய் தாளிச்சு விட்டு வெந்துட்டு இருக்குதுங்க. சரி சரி. பருப்பு வேக வச்சு வச்சிருக்கிறோம். ஓ, நீ அதை எடுத்து உள்ள விடணும். பருப்பு அங்கே இருக்குதுங்களா? ஆமாங்க, பருப்பு வேக வச்சு ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டோம். இங்கே ஒரு சமையல் வீடியோவே தயாராகிட்டு இருக்குது மக்களே. இங்கே பாருங்க, சும்மா வாசம் கமன்னு இருக்குது. ஆனால் வீடியோ பார்க்குறவங்கனால அந்த வாசத்தை உணர முடியாது. செம்மையாக பண்ணுறாங்க. ஆண்களோட சமையலே தனி. எத்தனை பெண்களும் சேர்ந்து சமைச்சாலும் ஆண்களோட சமையலுக்கு ஈடாகாது. அந்த வகையில் இங்கே குக்கர்லாம் வச்சு பயங்கரமாக வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க. இதை பாருங்க. எப்பங்கண்ணா அசைவம் சமைக்க போகிறீங்க? அண்ணா நாளை ஞாயிற்றுக்கிழமைங்கண்ணா. நாளை ஞாயிற்றுக்கிழமைங்க. சரிங்க. நாளைக்கு அசைவமானது தயாராகிரும். ஆமாங்கண்ணா. ஓகே ஓகேங்கண்ணா. நம்ம எங்க இருந்துங்கண்ணா வந்திருக்கிறோம்? அண்ணா நாங்கெல்லாம் வெள்ளை கோயில் பக்கங்கண்ணா. சரிங்கண்ணா. ஒரு இவங்கெல்லாம் வந்து நம்ம மச்சானுங்க. சரிங்க. இவங்கெல்லாம் வந்து பொள்ளாச்சி ஏரியாக்காரருங்க. சரிங்கண்ணா. அங்கே எல்லாருமே வருஷம் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி அப்படின்ட்டு ஒரு கூட்டு குடும்பமாட்டம் இங்கே வந்து எல்லாம் கலந்துக்குவோங்கண்ணா. சரி சரி சரிங்கண்ணா. நம்ம எத்தனை வருஷமா இங்கே சந்தைக்கு வந்துட்டு இருக்கிறோம்? அண்ணா நான்லாம் வந்து ஒரு 25 வயசுலேருந்து வரேங்கண்ணா. சரிங்க. இப்போ எனக்கு 49 வயசு ஆகுதுங்க. சரி சரிங்கண்ணா. அப்புறம் அதுக்கு முன்னே சின்ன வயசுல சும்மா வந்து போயிருக்கிறேங்க. சரிங்க. இப்போ இந்த எந்த வருஷத்துலேருந்து இங்கே தங்கி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற காரணம்? ஆனால் நாங்கள் முன்னையெல்லாம் வந்து வீட்டிலேருந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரேங்கண்ணா. புளி சாப்பாடு. சரிங்க. புளி சாப்பாடு தக்காளி சாப்பாடு வந்து அது கட்டி சாதம்னு சொல்லுவாங்களாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே அது ஒரு ஃபேமஸுங்கண்ணா. சரிங்க. அப்புறம் இப்போ கொஞ்சம் எல்லாம் ஃபாஸ்ட்டாக வர இப்போ வந்து நாம் அது எடுத்துகிட்டு வர முடியல, இங்கேயே செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரிக்கு இப்போ ஒரு 4-5 வருஷமா இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகே. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறியா? ஆமாங்க, நம்மளும் மாறியாச்சு. இப்போ கொஞ்சம் எல்லாமே சுலபமாக இருக்கிறதுனால நம்ம இருக்கிற இடத்துலயே எல்லா வேலையும் பண்ணிக்கிறோம். ஆமாங்கண்ணா. ஆமாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இங்கே வந்து மாடு வித்த மாதிரி மாச்சு, மகிழ்வா இருந்த மாதிரி மாச்சு. ஆமாங்கண்ணா. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி. மாடு ஓட்டி பார்க்குறாங்க, வாங்குறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ரேட்டு ஃபிக்ஸ் ஆகல. ஓட்டி பார்த்து ஓகே ஆச்சு அப்படின்னா வாங்குறத தவிர அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்காது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளை கோயிலிருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. பாருங்க, மாடு பிடிச்சி விரட்டிட்டு இருக்காங்க. விரட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே பண்ணிடுவார என்னன்னு பார்ப்போம். விலை பேசிட்டு இருக்காங்க. யூடியூப்ல தான்ண்ணா வேலை பேசிட்டு இருக்காரு. இதுலையா அப்படியே பின்னாடி ஒரு வண்டியில பாத்தீங்கன்னா ஒரு மாடு வருது. கண்ணு தான். ஐவர் ராசாக்கள். மாந்தோப்பா 93 93 84 92 52 82. ஓகேங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா? வடிவேல் கல்லமடை. ஓகே. உங்களுக்கு இந்த மாடுகள்லாம் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வடிவேலன்னு கல்லமடையில இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாடுகள் இது போக இந்த குடிசைக்குள்ள கட்டியிருக்கக்கூடிய மாடுகள்ங்க. இங்கே தான் நம்ம சமையல் பண்ணக்கூடிய காணொலியை நம்ம எடுத்தோம். இந்த குடிசைக்குள்ள தான் 120 கன்றுகளுக்கு பக்கத்தில் இருந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 கன்றுகள் தான் இருக்குது. இங்கே ஒரு காரிங்க அப்படியே அந்த 120 மாடுகளுக்கு இந்த பக்கம் இருக்குது செவலை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் தரமான கன்றுகள்லாம் நிற்கிது. ஆனால் மயிலையெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியல. இந்த காரி இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தெரியுது. இந்த மயில் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க. அப்புறம் அது கண்டாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மயிலை இருக்குது. அப்படியே அந்த பக்கம் ஒரு கிணறு இருக்குது, போய் அதை பார்ப்போம். இந்த காரி தான் இருக்கலையே சூப்பராக இருக்குதுங்க.
இங்கே ஒரு செவலக்காலை ஒன்று பிடிச்சி கட்டியிருக்காங்க. நம்மளும் ரமேஷ் சொன்னதை எப்படியாச்சும் வீடியோ எடுத்துடலான்னு பார்க்குறோம். ஆனால் அவர் பிஸியாகவே இருக்கிறாரு. கருக்காமையில் நல்லா இருக்குது மாடு. இது கூட அப்படியே ஜோடியாக இங்கே ஒரு மாடு இருக்குதுங்க. இங்கே பாருங்க, அதுக்கு அந்த பக்கம் எவ்வளோ இருக்கும். ஓ, நல்லா பயங்கரமாக வளைஞ்சிருக்குது. இது கெடாரிங்க அண்ணா. கெடாரி மாடு கொஞ்சம் வத்தலாக இருக்குது. நம்ம அதை வீடியோ எடுக்கிறோம்னு தெரிஞ்சோன்னா அது பாருங்க எப்படி பார்க்குது நம்மளை. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. நம்ம மாடுகளில் எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கிறோம்? வெள்ளக்கோயில் மூத்தநாயக்கனாலசிலேருந்து வந்திருக்கோம். மூத்தநாயக்கனாலசி. ஓகேங்கண்ணா. நம்மகிட்ட மாடுகள் வாங்கணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் சொல்லுங்கண்ணா. 94 சரிங்க. 45 37 18 28. 18 28. ஆமாம். ஓகே. நம்ம பேருங்கண்ணா? எஸ் குமாரசாமி. எஸ் குமாரசாமி. ஓகேங்கண்ணா. இந்த காலக்கண்ணு என்ன ரேட்டுங்கண்ணா சொல்லுது? இந்த இதுங்க இந்த பெரிய பெரிய தானே? ஆமாங்கண்ணா. முன்னாடி நிற்கிறது 1.20 சொல்கிறேன். 1,20,000. 1,20,000. ஓகேங்கண்ணா. அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற காலைங்கண்ணா? அது 1,30,000. 1,30,000. ஓகேங்கண்ணா. ஓகே. இது வாங்கணும் அப்படின்னா இப்போ அண்ணன் சொன்ன கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாங்க. அது தவிர இங்கே நிறைய மாடுகள் இருக்குது. நம்ம மொத்தமாக எத்தனை மாடுகள்னு கொண்டு வந்திருக்கிறோம்? ஒரு 25 மாடு வந்துருக்குறேங்க. 25 மாடுங்க. எப்போங்கண்ணா இறக்கணும்? நம்ம நைட்டு, இன்னைக்கு நைட்டு தான் இறக்கும். நேற்று நைட்டு வந்துட்டு இருக்குது. ஒரு லோடோடு வந்துட்டு. ஓ, ஓகே ஓகேங்கண்ணா. ஆனால் மாடுகள் நிறைய ஃபுல்லாக வாங்குறாங்க. ஆனால் நம்ம மாடுகள் இன்னும் இறங்கிட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு மத்தியானம் தானே அவரை வந்து மாடே வந்து. ஆமாங்கண்ணா. ஆமாங்க. ஓகே. அப்போ இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு வாரம் இருக்கு இல்லைங்களா சந்தை? ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ அந்த கெடாரி என்ன விலைங்கண்ணா சொல்லுது? அது 40 ரூபா சொல்கிறோம். 40 ரூபாய்ங்க. அது கண்ணுக்கு இது இருக்காங்க? இல்லை இப்போ தான் என்ன ஒரு வருஷத்து கெடாரி தானே. ஒரு வருஷத்து கெடாரிங்களா? மடியெல்லாம் நல்லா இறங்கிருச்சுன்னா அது சேவலையா இல்லை மாடா? மயிலிங்க. ஆமாங்க. மாடு கண்ணு பெரிய கண்ணு. பெரிய கண்ணு. ஓகேங்கண்ணா. அது ஈத்துங்கண்ணா எத்தனை ஈத்து இருக்கு? அது இப்போ 4-5 ஈத்து இருக்கு. 5 ஈத்து இருக்குங்க. இப்போ சென்னைங்களா எப்படிங்கண்ணா? இப்போ சென்னைங்க. எத்தனை மாதம் சென்னைங்கண்ணா? ஒரு 4 மாதம் இருக்கு. 4 மாதம். அது என்ன விலை சொல்லுதுங்கண்ணா? அது 50 ரூபா சொல்கிறோம். 50 ரூபாய்ங்க. இப்போ வந்து கண்ணை கொடுத்துட்டோம். சரிங்கண்ணா. 40 ரூபாய்க்கு. ஓகேங்கண்ணா. மாடு மட்டும் இப்போ இருக்குது. சரி. கறவையெல்லாம் எவ்வளோங்கண்ணா கிடைக்கும்? கரை 3 லிட்டர் வரும். 3 லிட்டர் வருங்க. ஓகேங்கண்ணா. அது அந்த பக்கம் இருக்கிற மாடுங்கண்ணா? அது செனை. அது செனைங்க. அது எத்தனை நீத்துங்கண்ணா போட்டுதுங்க? அது இப்போ 3 ஈத்துங்க. ஓகே. அது விலை என்னங்கண்ணா சொல்லுது? அது 75,000 சொல்கிறோம். 75,000 ரூபாய். இங்கே முன்னாடி இருக்கிற மயிலைங்கண்ணா? காலை இது வந்து 50 ரூபா சொல்கிறோம். 50 ரூபாய்ங்க. ஓகேங்கண்ணா. இந்த மயிலைங்கண்ணா கடாரி? அது 40 ரூபா சொல்கிறோம். 40 ரூபா. ஓகேங்கண்ணா. இது காரியாங்கண்ணா எப்படிங்கண்ணா? காரிக்கால என்ன? அது 50 ரூபா சொல்கிறோம். 50 ரூபாய்ங்க. ஓகேங்கண்ணா. ஓகே. நம்மகிட்ட என்ன விலையிலிருந்து என்ன விலை வரைக்கும் நம்மகிட்ட இருக்குங்கண்ணா? 1.30 சரிங்கண்ணா. 30,000 வரை இருக்குது. நம்ம 30,000 1.30 வரைக்கும் இருக்குது. ஓகேங்கண்ணா. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி, வணக்கம். ஓகே. இந்த கிடாரி இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே மறைச்சிக்கிச்சு. அதனால் இப்போ காட்டிடலாம் அப்படின்ட்டு காட்டுறான். அவன் தானே சொன்னால் மாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். எப்படின்னு தெரியல. ரமேஷனோட மாடுகள் பார்த்துட்டு இருக்காங்க. காலு கொள்ளுண்ணா. கண்ணு கிடாரிக்கண்ணா. காலை அணைச்சி தான் கறக்கும். ஆமாம். பார்த்துங்க ரிவேஸ் வந்துடும். ஓகேங்க அண்ணா. வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா கண்ணபுரம் மாட்டு சந்தைக்கு எப்போ வந்தீங்க? எத்தனை மாடு? கண்ணபுரம் மாட்டு சந்தைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று காலையிலேயே வந்தாச்சுங்கண்ணா. சரிங்கண்ணா. அப்புறம் நேற்றெல்லாம் மாடுகள் கொண்டாந்து இறக்குறதுக்கு 60-70 மாடு நம்மளுக்கு வந்ததுன்னா கொண்டாந்து இறக்குறதுக்கு நைட் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையிலேருந்து அப்படியே வியாபாரம் போயிட்டு இருக்குதுங்கண்ணா. ஓகே. ஒரு 10-15 மாடுக்கு மேலே கொடுத்துருக்குண்ணா. காலக்கண்ணு கிடாரி கண்ணு கண்ணு மாடுகள்னு. சரிங்க. அப்புறம் அதுபோக இன்னும் மாடுகள் இருக்குதுன்னு ஒரு 50 மாடாட்டம் இருக்குங்கண்ணா. கண்ணு மாடு சென மாடுகள். சரிங்க. காலை இருக்குங்கண்ணா. ஒரு பூச்சி இருக்குது. சரிங்க. ஈத்து மாடுகள் பழைய டைப் மாடுலாம் நல்ல மாடுகள்லாம் இருக்குதுங்கண்ணா. ஓகேங்க.
ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம கிட்ட என்ன பட்ஜெட்ல இருந்து என்ன பட்ஜெட் வரைக்கும் நம்ம கிட்ட மாடு ஆனால் இருக்கு? மினிமம் ஒரு 50 ரூபாயிலிருந்து சரிங்க. ₹1 வரைக்கும் இருக்குதுண்ணா. அதுக்கு மேலேயும் இருக்குது குவாலிட்டியில். சரிங்க. தேவைப்படுறவங்களுக்கு அதை காட்டலாம்ண்ணா. ஓகே ஓகே. நம்ம கடுத்தாரில் வச்சிருக்கிறோம். சரிங்க. அதை வந்து கொண்டாந்துருக்கிறேன். சரிங்க. அது பிடிச்சிருக்குதுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு முன்ன பின்ன வாங்குறவங்களுக்கு அதை காட்டலாம். Okay. இல்லைன்னா நம்ம நார்மலாக விற்கிறதுக்கு 50 ரூபாயிலிருந்து ₹1 மாடு இருக்குண்ணா. கறவை மாடு, சென மாடு, கண்ணு மாடு எல்லாமே இருக்குண்ணா. சரி. எல்லாம் காராம்பஸில் நல்லா குவாலிட்டியாக 3 மாடு கண்ணு மாடு இருக்குங்கண்ணா. சரிங்க. ஒரு காராம்பஸ் காலை இருக்குண்ணா 4 பல்லில். சரிங்க. அது இல்லாமல் கெடாரி கண்ணு ஒரு 2 கண்ணு நல்ல கண்ணா இருக்குதுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. அது இல்லாமல் கண்ணு மாடுகள் இருக்குங்கண்ணா. ஈத்து மாடு நிறைய இருக்குண்ணா. ஓகே ஓகே. வந்தால் பார்க்கலாம்ண்ணா. சரிங்க. அனுசரித்து கொடுக்கலாம்ண்ணா. வெளியிலேருந்து வராங்க, வாடகை செலவு இருக்குது, வருஷத்தில் ஒரு நாளுக்கு வராங்க, நாம் அனுசரித்து கொடுக்கலாம்ண்ணா. சரிங்க. அதிக லாபம் இல்லாமல் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ கண்ணபுரம் சந்தை இப்போ எத்தனை நாளைக்குங்கண்ணா இருக்கும்? ஆனால் அது இன்னும் 1 வாரத்துக்கு இருக்குங்கண்ணா. வியாழன் வெள்ளி வரைக்கும் நடக்கும்ண்ணா. ஓகே. இன்னையிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நேற்றுலேருந்து. சரிங்க. இப்போ 2 நாள் ஆச்சு. சரிங்க. நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சண்டேங்கண்ணா. நாளைக்கு லீவு நாள். ஓரளவுக்கு நிறைய வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். நாளைக்கு வியாபாரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், லீவு நாளாக இருக்குது, நல்லா வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஓகேங்கண்ணா. நாளையிலேருந்து ஒரு 2-3-4 நாள் நல்லா இருக்கும்ண்ணா. கூட்டம் மாடுகளும் அளவாக தான் இருக்குதுங்கண்ணா. நல்லா ஓரளவுக்கு போயிட்டே இருக்குது. சரிங்க. வருஷத்தோட இந்த வருஷம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சரிங்க. இந்த மாடுகளோட டிமாண்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, மாடு கம்மியாக இருக்குது. ஓ. வாங்குறவங்களோட இது அதிகமாக இருக்குது. சரிங்க. மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மாடு கம்மியாக தான் இருக்குதுங்கண்ணா. ஓகே. ரொம்ப எல்லாம் வர மாடுகள் வரது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்துருக்குது. சரி 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 சரி. ஓகே. நம்மகிட்ட மாடுகள் வாங்கணும் அப்படின்னா நம்மளை எப்படிங்கண்ணா கான்டாக்ட் பண்ணுறது? அதோட detail அப்படி சொல்லுங்க. என்னோட கான்டாக்ட் என் பேர் ரமேஷுங்கண்ணா. சரிங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9445997366ங்கண்ணா. ஓகே. அது இல்லாமல் இன்னொரு வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8072297730ங்கண்ணா. வரவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணால் நம்ம எந்த இடத்துல இருக்கிற என்னங்கிறத விளக்கத்தை சொல்லிடலாங்கண்ணா. சரிங்க. அவங்க வந்து இங்கே பார்த்து எது வேணுமோ வாங்கிக்கலாங்கண்ணா. நேரில் சரிங்க. கண்ணு மாடு இருந்தால் கறந்து பார்த்துக்கலாம், ஓகே. நேரில் பார்த்து வாங்கிட்டு போகலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஓகே. நம்ம கட்டுத்தரை இருக்கிற ஏரியாங்கண்ணா? அண்ணா கடுத்தா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஓலப்பாளையத்துலேருந்து வெள்ளை கோயில் போகிற இதில் லெஃப்ட் சைடில் இருக்குதுங்கண்ணா உள்ள. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு நன்றி. ஓகேண்ணா. சரிங்கண்ணா. இப்போ நிறைய வியாபாரிகள் வந்திருக்காங்க. சரி, நீங்கள் போய் பாருங்கண்ணா. நாங்கள் அப்படியே மாடு. ரைட். ஓகே. நன்றிங்கண்ணா. நன்றி நன்றி. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷ் அண்ணாவுடைய மாடுகள் தாங்க. நம்ம ஆல்ரெடி இது மாடுகள் எல்லாமே காட்டியிருப்பான். இருந்தாலும் நம்ம இப்போ காணொலி எடுத்ததுனால திரும்ப ஒரு டைம் காட்டிடலாம் அப்படின்ட்டு நம்ம காட்டிகிட்ருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கன்று மாடுகள். காராம்பஸ் எல்லாம் அவர் சொன்ன மாதிரி நிறையாவே கொண்டு வந்திருக்கிறாங்க. சுத்த வெள்ளம் பால் மயில லெவலில் ஒரு காளைக்கண்ணு பாருங்க. குட்டை மாடா? பால் மயிலை குட்டை மாடு. அந்த பக்கம் ஒரு காராம்பஸ் நிற்குது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை வெயில்காரது செவலை கொஞ்சம் நம்ம இன்னும் பக்கத்தில் வந்து காட்டிகிட்ருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரமேஷ் அண்ணாவோட மாடுகள். எல்லா ரேட்லேயும் மாடுகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் கண்டிப்பாக. அந்தளவுக்கு அனைத்துமே தரமான மாடுகள். விலை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் மாடுகள் வந்து தெளிவாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. எதுக்கு பால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒழுக்கிட்டு இருக்காமா. இந்த மாடு நல்லாவே மடி கட்டிக்கிச்சு, பால் ஒழுகுது.